உங்களோட கருத்துக்களை நீங்க வந்து ஆரம்பிக்கலாம். நீங்க சொல்லலாம். உங்களுக்கான உங்களுக்கான கேள்விகள் இருக்கு? என்ன தெளிவு பெறணுமா? இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க வந்து சொல்லலாம். சில பேர் நீங்க தவம் வந்து செஞ்சுகிட்டு இருப்பீங்க. பயிற்சி எடுத்துட்டு இருப்பீங்க சில பேரு. சிலருக்கு வந்து அதுக்கான ஐயங்கள், சில கேள்விகள் வந்து இருக்கலாம். அதெல்லாம் நீங்க உங்களோட கருத்துக்களையும், உங்களோட சந்தேகங்களையும் நீங்க கேட்கலாம். நன்றி. கெவின் சுகோ வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான நம்ம தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா குண்டலினி பற்றியான தலைப்பு தான் வந்திருக்க. கரெக்டாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் முன்னாடியே கூட எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஸோ இதுலேயே ஆர்வம் தெரியுது. இப்போ நாம் இந்த கூகுள் மீட்டை வந்து நம்ம எப்படி கொண்டு போகலான்ற மட்டும் ஒரு சின்ன கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மாதிரி ஒரு சின்னதாக அதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த கூகுள் மீட் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சுருவோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் பேச விரும்புகிறது எப்படி பேசலான்னா, ஒன்று உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதுவும் எப்படி பண்ணலான்றது நான் சொல்கிறேன், ஓகேவா? ஒன்று நீங்கள் அப்படி பண்ணலாம், இல்லைனா உங்களுடைய கேள்விகளையும் குழுவில் வந்து கேட்கலாம். ஆக்சுவலா நான் இப்போதான் இந்த தியான பயிற்சியில் புதுசு, அதனால எனக்கு இதை பத்தி நிறைய சந்தேகம் இருக்கு. பட் இப்போ நான் அதை எதுவும் சொல்லலை. நாங்க மற்றவங்க கேட்கறத வச்சு ஏன்னா இப்போதான் நான் பிகினரா உள்ள வந்திருக்கேன். ஒரு 2 months தான் தவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட அந்த மனம் விழியங்களை பார்த்து அதுல இருக்கிற பயிற்சி தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதுல குழப்பம்ங்கிற விஷயம் வேணா ஒரு சில விஷயம் இருக்கு. நான் அதை மறுபடியும் கேட்கறவா ப்ரோ பின்னாடி? ஓகே சகோ, ஓகே, நன்றி. வருண் சகோ, நீங்கள் பேசலாம். ஓகே சகோ. வணக்கம் சகோ, பேசலாம். என் பேர் வந்து வருண் நாடர் குடி. இப்போ என்ன சொல்ல போகிறோம்னா, அந்த குண்டலினி பற்றி சொல்ல போகிறோம். அந்த ஒரு நார்மல் கம்ப்யூட்டருக்கும் இன்டர்நெட் கனெக்ட் உள்ள கம்ப்யூட்டருக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நார்மல் மனுஷனுக்கும் குண்டலினி எழுப்பின மனுஷனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. நார்மல் மனுஷனுக்கு வந்து அவ்வளோ ஞானம் இருக்காது. ஆனால் குண்டலினி எழுப்பின மனுஷனுக்கு வந்து நிறைய விடயங்கள் தெரியும். சரியா? அதுதான் வந்து 2 பேருக்குள்ள வித்தியாசம். அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு சில விடயங்கள்லாம் சொல்றேன். இந்த பிரபஞ்சத்திட்ட நம்ம வந்து வழிபடுவோம். எதுனாலும் கேளுங்க, அது வந்து நமக்கு எல்லா தீர்வுமே கொடுக்கும். அந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து தரும். எந்த வேண்டுதல்னாலும் சரி, வானத்தையே பார்த்துட்டு இருந்த இந்த இடத்துல நெத்தி பொட்டுல குறுகுறுன்னு வரும். இதுவே குண்டலினி எழுப்புறதுக்கான முதல் முயற்சியாக தான் அமையும். அவ்வளோதான். ஓகே சகோ. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சகோ. வணக்கம் சகோ. எனக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதை நான் ஷேர் பண்ணுறேன். சரி. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கூட சொல்லலாம், 7-8 வருஷமா வந்து எனக்கு அந்த நெத்தி போட்டுல வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு சாமி பத்தி யோசிக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி ஆழ்ந்து யோசிக்கும் போது நெத்தி போட்டுல வந்து ஒரு அழுத்தம் மாதிரி இருக்கும். சரி சார், சூப்பர். சரிங்களா? அது எதனால அப்படின்னு தெரியல. அது ஒருவேளை அந்த நெற்றிக்கண்ணால அந்த என்ன சொல்ல, அந்த ஆக்னி சக்கரத்தோட ப்ரெஷரா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னும் சில அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆனா பார்த்தோன்னா ஒரு லிமிட்டேஷன் சொல்றாங்க. என்னன்னா, சீக்கிரமா வந்து ஒருத்தர் வந்து குண்டலினி எழுப்பக்கூடாது. நல்ல ஒரு நடுத்தர வயசு இருக்கும் போதுதான் எழுப்பணும். ஒரு 30-40க்குள்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது அது எந்த அளவுக்கு உண்மை எப்படின்னு தெரியல. இது ஏதோ தப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. 40 வயசுக்கு மேலதான் ஆக்சுவலா நம்ம குண்டலினி எழுப்பணும், அதுக்கு முன்னாடி எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னொன்னு சகோ, இப்போ நம்ம வந்து அந்த 7 சக்கரங்களை எழுப்பும் போத அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வந்து நமக்கு அந்த எண்டோக்ரைன் கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நாளமில்லா சுரப்பிகளோட நமக்கு வந்து அந்த கனெக்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அப்ப அந்த ஒவ்வொரு சக்கரமும் எழும்பும் போது அதுக்கான அறிகுறிகள் என்னங்கிறத கொஞ்சம் விளக்கி சொன்னா நல்லா இருக்கும். சரி சார். இப்போ மூலாதாரம் சக்கரம் எழுப்பும் போத என்ன நமக்கான உணர்வு வரும், அந்த சுவாதித்தானம் போத என்ன உணர்வு வரும், அப்படி ஒன்னொன்னுத்துக்கும். ஏன்னா எனக்கு வந்து நெற்றிக்கண்ணில் வந்து
இந்த புருவ மத்தியில எனக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் போது நான் வந்து அது ஆக்னேய சக்கரம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு வந்து அந்த ஆக்டிவேட் ஆகும் போத இல்ல அந்த நாடிகள் இருக்கும், 3 நாடிகள் இருக்கு பாத்தீங்களா? ஆமாம் ஆமாம். இட நாடி, பிங்கள நாடி, சூசம நாடி அப்படின்னு. இந்த 3 நாடிகள் அப்புறம் இந்த சக்கரம் எழும்புறது இதுக்கான அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கி சொன்னா நல்லா இருக்கும். சரி சுகு. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குண்டலினி சக்தி வந்து கம்மி வயசில் எழுப்பக்கூடாதா, இல்லை வந்து நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு நம்ம ஒரு 40-50 வயசுக்கு அப்புறம் தான் இந்த ஃபீல்டில் போகணுமா அப்படின்னு பார்த்தோன்னா அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய தமிழர் குருகுல முறை இருக்குல்ல, ஆதி காலத்துலேருந்து நம்ம வந்து 18 ஆண்டுகள் குருகுல கல்வி தான் நம்ம மாணவர்கள்லாம் படிப்போம். அந்த காலகட்டத்தில் அந்த 18 ஆண்டுகள் முடிக்கும்போது, 18 ஆண்டுகள்னால் சின்ன வயதுலேருந்தே அவங்க வெளியே வரும்போது ஒரு 23-24 வயதில் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வரும்போது வெளியே வரக்கூடிய அனைத்து மாணவர்களுமே குண்டலினி சக்தி எழுப்பப்பட்டவர்கள் தான். ஓகேவா? இதுலேயே 2 விதம் இருக்குது. என்னென்னா, குண்டலினி அவேக்கன் ஆகிறது வேறு, அது அடுத்த கட்டத்துக்கு நம்ம யூனிவர்ஸோடு கனெக்ட் ஆகி அடுத்த லெவல் போகிறது வேறு. ஓகேவா? நம்ம ரெண்டும் போட்டு நிறைய பேர் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது குண்டலினியை எழுப்பிட்டாலே வந்து அவங்க வந்து அப்படியே சாமியாராக போயிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, குண்டலினி வந்து ஒரு மேண்டட்டரியாக இருந்தது, ஒரு ஒன் ஆஃப் த கோர்ஸ் சப்ஜெக்டாக இருந்தது. அவங்க என்ன சிலபஸ் வேணால் படிப்பாங்க. ஒரு சிலர் டாக்டர் ஆவாங்க, ஒரு சிலர் என்ன அவங்களுக்கு பிடிச்சதை ஆவாங்களே குருகுலத்தில். ஆனால் வெளியே வர எல்லாருக்குமே குண்டலினி சக்தி எழுப்பப்பட்டிருக்கு. அதான் நம்ம பாண்டினி ஆய்வில் கூட அந்த பட்டமளிப்பு விழா, பட்டம் விடுறது, அதெல்லாமே அந்த சிம்பாலிசம் தான். அதன் மூலமே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லித்தரது சரியான ஆட்கள் இல்லை முதல்ல. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை, நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே நடக்கலை. சும்மா புத்தக அறிவு இல்லை ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு மட்டுமே சொல்லித்தரது வந்து பயனுள்ளதாகவே இருக்காது. அதனாலேயே வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒன்றை வந்து பொதுவாக வந்து சொல்லி கொடுக்கும்போது தப்பாக முடிஞ்சிருமோ அந்த மாதிரிலாம் ஆயிடுதில்ல. அதனால் வந்து கொஞ்சம் தயக்கத்தினால இப்போ யாரும் கற்றுக்க வேணாம், 40-50 வயசுக்கு மேலே எல்லாம் மெச்சூரிட்டி அடைஞ்சிரும், எல்லாருடைய பார்வையும் ஒரு அளவு கொஞ்சம் நிதானமாக ஒரு நல்ல சிந்தனையோடு இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க அந்த வயது முதிர்வுனால். அப்போ வந்து எல்லாம் பொறுப்புணர்வோடு நல்லா கற்றுப்பாங்கன்றதுக்காக ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் இயல்பாக பார்த்திங்கன்னா குண்டலினி சக்தி ஆதி காலகட்டத்தில் மாணவர்கள் அனைவருக்குமே எழுப்பப்பட்டிருக்கு. அது மேண்டட்டரியான ஒன்று தான். முதல் கேள்விக்கான பதில் இது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த 3 நாடிகள் அது சொல்லியிருந்தீங்கள, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெற்றி போட்டு இது பண்ணுறது இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா விண்கல நாடி சம்மந்தப்பட்டது. ஓகே, டீட்டெயிலாக சொல்ல ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது நெற்றி போட்டு அரிப்பது வந்து பார்த்திங்கன்னா 3 நாடிகளை விண்கல நாடியை சம்மந்தப்பட்ட ஒன்று. அதே மாதிரி இதநாடிக்கு ஒரு இது சம்மந்தம் இருக்குது, அது வந்து பிட்யூட்டரி கிளாண்டை குறிக்கும். ஓகேவா? இது விண்கல நாடி வந்து பார்த்திங்கன்னா பீனியல் கிளாண்டை குறிக்கும். இதநாடி வந்து பேஸ்ட் ஆனார் நம்மளுடைய பாடி, நம்ம உடம்பு சம்மந்தமான இது மட்டும்தான் இதநாடியோடைய வேலை. ஆனால் விண்கல நாடி தான் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கான விண்கலம், அதனுடைய பேராக தான். விண்கலம்னா விண்ணோட நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் அந்த நாடியோடைய வேலை. 2 நாடி இருக்கா, 3வது சுசுமன நாடின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசியுகம் சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது வந்து சுசுமன நாடி மையப்படுத்தி பயிற்சி இருக்கும். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, குண்டலினாலே வந்து நெற்றி போட்டு அரிச்சிருச்சு ஏன்னா குண்டலினி எழும்பிடுச்சுன்னு போகிறோம்ல, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில முரண் இருக்குது. என்னென்னா, அது ஒன் ஆஃப் த பார்ட் தான். எல்லாருக்கும் 3 நாடி ஒரே சமயத்தில் ஆக்டிவாக ஆகிறது கிடையாது. அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ப ஒரு பாம்பு மேலே உடனே போயிடும், இன்னொரு பாம்பு லேட்டாகும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இப்போ விண்கல நாடி வந்துருச்சு, இதநாடி வரலனா என்ன ரீசன் தெரியுமா? இதநாடின்றது பொறுத்தவரையும் பிட்யூட்டரி கிளாண்டை சம்மந்தப்படும். இதம்னா என்னது? நம்ம உடம்பை இதமாக வச்சுக்கிறது. பிட்யூட்டரி கிளாண்டுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது இருக்குல்ல சுரப்பிகளை சரியாக வச்சுக்கிறது, மாஸ்டர் ஆஃப் த ஆல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ இந்த இதநாடி எப்போ ஆக்டிவேட் ஆகும்னா, குண்டலினியில் வந்து நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாத போது தான் இதநாடி ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? இல்லைனா என்ன ஆகும் தெரியுமா? இல்லைனா இப்போ என் உடம்புல பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அப்போ எனக்கு குண்டலினி எழும்பாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உடலில் பிரச்சனைகள் இருந்தாலும் குண்டலினி சக்தி எழும். இதநாடிக்கு பதிலாக விண்கல நாடி ஆக்டிவேட் ஆகிடும்.
விண்கல நாடினா பீனியல் கிளாண்ட். இதற்கு வந்து உடம்பு சரியில்லைனாலும் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய திருமால் இருக்கார்ல விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா 3800 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர். அவர் ஒரு ஆய்வாளர், அவர் ஒரு நல்ல ஒரு சித்தர். அவருக்கு பார்த்திங்கன்னா அவருடைய சிலைகள் பார்த்திங்கன்னா அவர் பக்கத்தில் வந்து 2 பெண்கள் இருக்க மாதிரி இருக்கும், 2 நர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அவர் கூட 2 நர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து நம்ம திருமாலானவர் வந்து இரவு முழுக்க வான ஆராய்ச்சி பார்ப்பார். அதாவது அஸ்ட்ரானமி இருக்குல்ல, வானத்தை பார்த்து ஆய்வு செய்கிறவர். அப்போ இரவு முழுக்க அவர் முழிச்சிருக்கிறனால என்ன ஆகும்னா அவருடைய உடல்நிலை பாதிப்படையும். நைட் ஷிஃப்ட்லாம் போகிறாங்கல்ல, அது வந்து உடல்நிலை நிச்சயமாக பாதிப்படையும். உடல்நிலை பாதிப்படைகிறத சரி பண்ணுறதுக்காக கூட நர்ஸையை வச்சுக்கிறார். அப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, திருமால் என்பவர் குருகுலத்திலே வந்து குண்டலினி சக்தியை எழுப்பினார். ஓகேவா? எழுப்புனா ஒரு சித்தர், அந்த சித்தருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகுது. இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அதனால் வந்து உடல்நிலையும் முக்கியம்தான். ஆனால் எத்தனையோ சித்தர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமலும் அவங்கள வந்து ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சக்கரங்களும், 3வது கேள்வி கெவின் சகோ கேட்டது, ஒவ்வொரு சக்கரங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு சக்கரங்களும் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் ஏற்படும் சகோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா சக்கரங்களும் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆக்டிவேட்டாக தான் இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்தே வந்து ஒவ்வொரு சுரபிகளும் வந்து வேலை செஞ்சுட்டு தானே இருக்குது. ஓகேவா? அது எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன விதம்னா, குண்டலினி சக்தி வந்து அதை கடந்து போகுது, அதை அடுத்த நிலைக்கு போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதனால் இயல்பாக எல்லா சக்கரமும் ஆக்டிவேட்டாக தான் இருக்கும். ஒன்று தாண்டும் போது ஒரு சில அனுபவங்கள் வரும். அந்த அனுபவங்கள் நம்ம லேட்டராக நம்ம வந்து டீப்பாக பார்த்துருவோம். அது அப்புறம் இப்போ நம்ம நார்மலி மெடிடேஷன் பண்ணாலே கீழே உட்காந்து போதே கால் மரத்து போயிருதுன்னா, ஆமாம். அப்ப அந்த காலத்திலேயே வந்து மெடிடேஷன் பண்றது குருகுலங்கிறது எல்லாத்தையும் கீழே தான் உட்கார வச்சிருப்பாங்க. இது ஒருவேளை இது பழகிறதுக்கோசரமே மெடிடேஷன் கால் மரத்துறங்கிறதுக்கோசரமே கீழே உட்கார வச்சிருப்பாங்களாங்கிறது ஒரு கேள்வி. சரி சகோ, இதுக்கு நான் சொல்லிடுறேன். நமக்கு வந்து உட்காரும்போது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். மெடிடேஷன் பண்ணும்போது வந்து கால் மறுத்துரும். நிறைய பேருக்கு சும்மா இப்போ உட்காரும்போதே கால் மறுக்குது, தவத்தில் உட்காரும்போது கால் மறுக்குது, அதனால் தவம் பண்ண முடியலன்னு நிறைய பேருக்கு அந்த கேள்வி. அதை வந்து ஒரு சில சொல்யூஷன் சொல்லிவிட்டு அது ஏன் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஃப்ளாட்டான தரையில் வந்து உட்காரதை வந்து தவிர்த்துக்கோங்க. உட்காரக்கூடாதுன்னு இல்லை, அப்படி உட்காரும்போது என்ன நடக்கும்னா, நம்மளுடைய சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குல்ல, நம்ம ஃப்ளாட்டாக உட்காரும்போது என்ன நடக்கும், எல் ஷேப்பில் உடம்பு இருக்கும். கரெக்டாக நம்ம தலையிலேருந்து அப்படியே கால் வரையும் எல் ஷேப்பில் இருக்கும். ஆனால் நம்ம ஃப்ளாட்டாக ஒரு தரையில் உட்காரும்போது நம்ம தலை கொஞ்சம் முன்னாடி வந்துடும். நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நம்ம தலை வந்து நடுவில் வந்துடும். அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கரெக்டாக இருக்காது. அதனாலே நம்ம குனிவோம். அதிகப்படியாக நம்ம குனிகிறதுக்கான காரணம் அதான். காலும் அதிகமாக மறுத்தணும். இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, கொஞ்சம் ஒரு இன்ச்சு பலகை வந்து இப்போ மேலே போட்டு அது மேலே உட்காரலாம். சின்ன பலகை மாதிரி வாங்கி வச்சுட்டு அது மேலே உட்காரலாம். அதுவும் கிடைக்கலன்னா நம்ம வீட்டில் உள்ள தலகாணி இருக்குல்ல, தலகாணி மேலே கூட உட்காந்து பண்ணலாம். அப்படி உட்காரனால என்ன ஆகும், நம்மளுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நேராக ஆகும். உடம்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்கார முடியும் முடிஞ்ச அளவு. அதுக்கப்புறம் வந்து காலும் வந்து ரத்த ஓட்டம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணுன்னா ஏன் கால் மறுக்குது அப்படின்னு பார்த்தா ரத்த ஓட்டம் இல்லை, அதுதான் மெயின் ரீசன். அப்போ வந்து கால் மறுத்தா ரொம்ப பயப்படணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸால் இது சரி பண்ண முடியும். எல்லாமே அப்படி தான். ஒரு சில வாட்டி வந்து இப்போ ரொம்பவே தினமுமே நடக்க முடியல, வாக்கிங்கே போகாத ஒருத்தவங்களை ஒரே நாளில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் நடக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுக்காக நடக்க முடியலன்றதுக்காகவே வந்து அது பண்ண முடியலன்னு கிடையாது. ப்ராக்டிஸ்னால் வந்து நம்மளால் வந்து அது சரி பண்ண முடியும். அப்போ இந்த கால் மறுக்கிறத எப்படி சரி பண்ணலான்னா, ஒன்று ஒரு பலகை அல்லது ஒரு தலகாணி போட்டு அது மேலே உட்காந்து பண்ணுங்கள் இது. இன்னொன்று, நம்ம தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒர்க் அவுட் எதுவும் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு வார்ம் அப்போ ஏதோ ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கால் மறுக்கிறதும் கம்மியாயிரும். 3வது, இது ரெகுலர் ப்ராக்டிஸ் தான். மறுத்துறதுன்னு விட வேணாம். நீங்கள் பண்ண கால் மறுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். அதுக்கு பழகிக்கும், அவ்வளோதான். ஆனால் தலகாணி போடாமல் மெடிடேஷன் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம். கொஞ்சம் மேட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் பேசலாமா? சொல்லுப்பா. வணக்கம் சகோதரா. இதுல எப்படி கை தூக்குறதுக்கு எனக்கு தெரியாது, கைபேசியை பத்தியும் நமக்கு தெரியாது. சரியா.
அதே இதுதான் மற்றவர்களும் 5 நேரம் அவர்கள் நிஸ்கரிக்கிறார்கள் ஈசான மூலையிலே. நம சிவய சிவய நம என்னம சிவ சிவயன வயநம சி ஓம் ஔ முடிஞ்சிச்சு. இந்த 5 சக்கரத்தையும் முறையாக ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கள் உண்டு. அப்படியே தலைகீழாக மாற்றி உபயோகிக்க வேண்டியதுதான். நான் என்பது மூல ஆதாரம்ங்கிறது சகோதரன் சொன்னது போல சுழிமுனையிலே 2 தெளிவான கண்களுக்கு இடையிலே நாம் அப்படியே உற்று பார்த்தால் இந்த பாம்பு என்ற சக்கரம், இந்த குண்டலி என்ற பாம்பு சக்கரம் 2 புருவ மத்தியிலும் குறிப்பி மேல் நோக்கி பார்த்தால் இந்த நல்ல பாம்பு படம் எடுத்தது போல் ஒரு தோற்றம் தெளிவாக தெரியும். நன்றியா. தீபன் சகோ பேசலாம். இது சரி என்னண்டா, இது ரெண்டே விஷயம் இல்லை. ஃப்ரெண்ட் ஒரு வந்து தவறு செஞ்சு அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லட்டாண்டாரு. டவுட்டு நம்ம இந்த கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு. சரியா சொல்லுங்க. அவர் வந்து என்ன செஞ்சாரு, கட்டரில் மேலே செஞ்சவாரு. எனக்கு தெரிஞ்சு 2015-16 அப்படி. சரியா சார்? புரியல. என்னது ஊர்ல வந்து அந்த கவர்ச்சி ரெண்டாம் பார்த்த கேள்வி ஒன்று அங்கே செஞ்சு வரான். அப்படி செய்யக்குள்ள விட்டு அந்த சில விரிகத்தனை உங்களுக்கு வெளிப்பிடிச்சிடலாம்ட்டு அந்த போதை இதெல்லாம் யூஸ் பண்றானே. அதாவது சரி, அது அல்கோஹால் யூஸ் பண்ணி தந்தவர். ஆனால் அது இதாக யூஸ் பண்ணல. அது கெட்டு இல்லாமல் சும்மா அந்த பண்ணுக்காக யூஸ் பண்ணி தந்தவரான். அப்போ ஒரு நாள் செஞ்சுக்கிறேன், அதை விட்டு போட்டு ரூம்ல இருந்து தியானம் செஞ்சுக்க, சும்மா தவம் செஞ்சுக்க, மூச்சு எடுத்து ஒரு செஞ்சு. அப்ப அந்த டைம்ல என்ன கேட்டவருக்கு அவரை உடம்பு அப்படியே உயிரிக்குத்தானே. உயிர்தான் சொன்னார் அவரு. சரி, உயிர் வந்து இந்த ஊஞ்சலாடுற தெரியுதானே, இப்போ முன்னுக்கு பின்னுக்கு வந்து தவத்திலையா ஒரு ஆடின மாதிரி அவர் ஃபீல் பண்ண வேறாம் முதலாவது. அதுக்கப்புறம் ஊருக்கு வந்து செஞ்சு பார்த்து வேறாம். அப்பயும் அதே தானா, அதை செய்யக்கூட அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி வருதுன்னு இருந்துச்சான். அதை தாண்டி போயிடலாமே இருந்துச்சான்னு சொன்னார். அதாவது மூச்சை கவனிச்சிருக்காரு. அந்த எண்ணங்களும் வந்து ஒண்ணா இருந்தா அதோடய அந்த ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு அந்த உணர்வு கிடைச்சான். அது எப்படி அந்த எண்ணம் மிதிக்கக்குள்ளே அந்த ஊஞ்சல் ஆடுற அந்த தன்மை அப்படி வர வாய்ப்பு இல்லையா கேட்டாரு. நான் சொன்னேன் தெரியல, நான் இதுக்கு சேது சாவோட கேட்டுப்பட்டு சொல்றேன் அந்த மாதிரி தான் சொன்னேன். அதுதான் இப்போ சொல்றதுக்கு எடுத்தேனா. சரி, நன்றி சாகோ. நன்றி சகோ. ஓகே, சொல்கிற புரிஞ்சிச்சு. என்னதுன்னா, உங்களுடைய நண்பர் வந்து தவம் பண்ணுவார். அவர் பண்ணும்போது அவருக்கு வந்து அவருக்கு உடம்புக்குள்ளே அவருடைய உயிர் ஊஞ்சல் ஆடுவது போல் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதான சகோ? ஓகே. இது ஒன்றும் இல்லை சகோ, இது வந்து நார்மலான ஒன்று தான். அவருக்கு வந்து இந்த குண்டலினி சார்ந்த இந்த குண்டலினி சக்தி இருக்குல்ல, அது எழ ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். குண்டலினி சக்தி அந்த பயிற்சி நம்ம பண்ணும்போது இது நார்மலாக நடக்கும் தான். ஆனால் நிறைய பேர் வந்து அது பயந்துருவாங்க, என்னடா உடம்பு ஆடுது. ஃபஸ்ட்டு வந்து உடம்பு ஆடாது, உடம்புக்குள்ளே என்னோ ஒன்று ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் நாளாக உடம்பே ஆட ஆரம்பிக்கும். அதுவும் அடுத்தடுத்த லெவலில் வந்து பயங்கரமாலாம் ஆட ஆரம்பிக்கும். இது ரொம்ப நார்மல் தான். எப்போ குண்டலினி சக்தி விண்கல நாடியோ இல்லை இத நாடியோ ஏதோ ஒன்று அது ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ வந்து அது ஸ்டாப் ஆகிரும். அது இன்னும் சொல்லப்போனால் அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம உடலை அந்த சக்தி தயார்படுத்துது. அப்படி தயார்படுத்தும் போது கீழேருந்து மேலே வரும்போது அது அந்த ஒரு ஆட்டம் அங்கங்கே ஒவ்வொரு சக்கரமும் தாண்டும் போது ஒரு உடம்பு அசைவு வந்து இருக்கும் நிச்சயமாக. அதனால் இது இயல்பு தான். அவருக்கு அந்த ஆரம்ப நிலையில் தான் இருக்கார், எந்த ஒரு இதுவும் இல்லை. அவரை கண்டினியூவாக அவர் பண்ணட்டும், அவ்வளோதான். அதே தான் ஒரு சின்ன டவுட் என்னட்டா, அவருக்கு எண்ணங்கள் குறையில்லை சார். அதாவது எண்ணங்கள் அதே இதில் இருந்துச்சு. அதாவது தெரிந்தனே அந்த ஏகப்பட்ட எண்ணங்கள் வருது. அதே சமயத்தில் இதுவும் அதாவது உடம்பும் இப்படி அசையுது. அது வாய்ப்பு இருக்கா? அப்படி வரும் கண்டிப்பாக வரும். ஆனால் அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அந்த உடம்பு அசைகிறதுமே ரொம்ப அருமையாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது ரொம்பவே நல்லா இருக்கும். அது சொன்னார். அவர் சொன்னார் அவரால் அந்த தியானத்தை விட்டு வெளியே வரையலாமே. அவ்வளோதுக்கு ஒரு ஒரு இன்னும் புரியாத ஒரு சொல்ல தெரியல அவருக்கு. அப்படிதான் நிச்சயமா கண்டிப்பாக நல்ல அனுபவம் தான் சுகோ. அவர் ரெகுலராக பண்ண சொல்லுங்கள். அது நம்ம தவம் பண்ண கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்களே வேறு எதையோ கிளப்புற மாதிரி இருப்பீங்களா, அது எப்படி? அது புரியல. நம்ம தானே குண்டலினி எழுப்பி நமக்கு தானே அடுத்த நிலை போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆமாம். இருக்கும்போது இன்னொருதை கிளப்புறோம், வேறு எதையோ நம்ம தூண்டி விடுறோன்னு சொல்கிறீங்களா, அது எப்படின்னு புரிஞ்சுக்கோங்கள? ஓ, புரியுது அந்ததா. சரி, நான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ வந்து எல்லாருக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் கண்கள் இருக்குது, கரெக்டாக? எல்லா உயிரினங்களும் பார்க்க முடிஞ்சது, நிறைய உயிரினங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? கழுகுக்கும் கண் இருக்குது, பாம்புக்கும் கண் இருக்குது, மனிதர்களுக்கும் கண் இருக்குது, பூனைக்கு நாய்க்கு எல்லாருக்குமே கண் இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் பார்வை தெரியுதா? எல்லா உயிரினங்களும் இந்த உலகத்தை ஒரே மாதிரி தான் பார்க்குதானா? கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாய் பார்த்திங்கன்னா, நாயுடைய கண் பவர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு முகர்தல் திறன் தான் அதிகம்.
கண்ணோடைய பவர் வந்து இயல்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு எல்லாமே ஒரு மாதிரி மங்கலாக பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி தான் தெரியும். பூனையோட கண்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். பூனை, புலி, இந்த நைட்டு வேட்டையாடுற விலங்குகள், அப்புறம் ஆந்தைக்கெல்லாம் நைட்டு கண் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். கழுகு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து எத்தனையோ கிலோமீட்டர் மேலே பறக்கிற கழுகுக்கு கீழே இருக்கிற கோழி குஞ்சுகள் கிளியராக தெரியும். நாம் அதே தூரத்தில் பறந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம கீழே ஒன்றுமே தெரியாது, எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்ல வரோன்னா, எல்லாருக்கும் கண் இருக்குது, ஆனால் ஒன்று ஒவ்வொரு விதமாக பார்க்குது. ஒரு சிலருக்கு தெரியாதது ஒரு சிலருக்கு வந்து தெரியுது. இதுதான் நான் சொல்ல வருது. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்ம கண் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியில் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம காது இருக்குல்ல, அது குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியை மட்டும்தான் கேட்க முடியும். அப்போ குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியை வந்து பார்க்க முடியலன்றதுக்காக அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியை கேட்க முடியல அப்படின்றதுக்காகவும் அது இல்லைன்னு சொல்லிட முடியாது. இந்த ஆன்மீகத்தில் வரும்போது என்ட்ரு ஆகும்போது என்ன நடக்கும்னா, ஆன்மீகம், இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, ஆன்மீகம்னா என்ன, மனிதனை வந்து உயர்ந்த நிலை கொண்டு வர்றது. அதாவது ஆள் கூட்டல் வீ கூட்டல் அகம் நெக்ஸ்ட் லெவல் கூட்டு போகிறது தான் ஆன்மீகத்துடைய வேலை. அப்போ மனிதனாக பிறக்கிறோம், அதாவது ஆடா மாடா பிறந்து கடைசியாக எவல்யூஷன் அப்படியே நடக்குது. மனிதன் தான் வந்து எவல்யூஷன்லேயும் வந்து டாப் மோஸ்ட் கேரக்டர். இந்த ஃபுட் செயின்லேயே வந்து மனிதன் தான் மேலே. மனிதனுக்கு மேலே ஒரு அறிவார்ந்த உயிரினம் எதுவும் கிடையாது. அப்போ நம்ம மனிதனுக்கும் மேலே போகணுன்னா சித்தர் நிலை, கடவுள் நிலைன்னு அடுத்தடுத்த நிலை இருக்குல்ல, அது போகிறது தான் ஆன்மீகம். அப்போ நம்ம இந்த ஆன்மீக பயணத்தில் போயிட்டுருக்கும்போது என்ன நடக்கும்னா, மனிதனுக்கு இயல்பாக கேட்கக்கூடியது மனிதனால் இயல்பாக பார்க்க முடிஞ்சது இருக்குல்ல, அதை தாண்டி மனிதனால் பார்க்க முடியாததையும் நம்மளால் பார்க்க முடியும். மனிதனால் சாமானிய மனிதனுக்கு கேட்காத சத்தங்களும் நம்ம காதில் கேட்கும். ஓகே, ஏன்னா நம்மளுடைய கான்ஷியஸ் லெவலானது மனித லெவலுக்கு மேலே அடுத்த லெவல் போகிறோம். ஓகேவா, நம்ம சித்தர் நிலை, கடவுள் நிலை, அடுத்தடுத்த லெவல் எவ்வளவோ இருக்குது. அந்த லெவல் போகும்போது நம்மளுடைய புலன்களுமே வந்து நுட்பமாக இருக்கும். 6வது புலன் வந்து என்னது, மனம், அதுவுமே வந்து பயங்கர நுட்பமாக இருக்கும். இன்ட்யூஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ளுணர்வாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து பரபரப்பாக இருப்பீங்க, இப்போது ரூமில் வந்து பரபரப்பாக வேலை செஞ்சுட்டு யாரோடய பேசிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து பக்கத்து வீட்டில் உள்ள சத்தம் வந்து உங்களுக்கு கேட்காது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆழமாக தவத்தில் இருக்கும்போது ரொம்ப மைன்யூட்டாக எந்த சைலண்ட்டு ரூம்லேயும் இல்லாத போது சுற்றி உள்ள சத்தத்தை உங்களால் கேட்க முடியுதுல்ல. அப்போ வந்து சுற்றி சத்தமே இல்லைன்னு அர்த்தமா நீங்கள் வந்து பிஸியாக இருக்கும்போது? கிடையாது. நீங்கள் பிஸியாக இருக்கும்போதும் சுற்றி சத்தம் இருக்குது, ஆனால் அதை நீங்கள் கேட்கலை. எப்போ நீங்கள் உங்கள் மனமானது கொஞ்சம் ஒருநிலைப்படுதோ அப்போ தான் உங்களால் சுற்றி உள்ள சத்தத்தையும் கேட்க முடியுது. அதே போல் தான் நம்மளால் இப்போ இயல்பாக மனிதர்களால் பார்க்க முடிஞ்சதை தாண்டி பல விடயங்களை நம்மளால் ஆன்மீகத்தில் போகும்போது நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னதுன்னா, இந்த உலகத்தில் நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகம் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகன்றது ஒரு புள்ளியாக தான் இருக்கும். இந்த பிரபஞ்சன்றது எவ்வளோ பெருசு. அப்போ கடலில் வந்து ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு இந்த ஸ்பூனில் எந்த உயிரினமும் இல்லை, அதனால் கடலில் எந்த உயிரினமும் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. அதே போல் தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம இந்த உலகத்துக்குள்ளே, குட்டியான உலகத்துக்குள்ளே நம்ம பார்க்குறது மட்டும்தான் நிஜம்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளால் பார்க்க முடியாதது பல விடயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. எடுத்துக்காட்டு கடவுள் நம்மளால் பார்க்க முடியாதுல்ல, ஆனால் இருக்குல்ல. அதே போல் தான் பல விடயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. பிரபஞ்சங்களில் மற்ற உயிரினங்களுமே இருக்குது. ஓகே சார். அதேமாதிரி சார், இப்போ கவிச்சு சாப்பிட்றோம், அந்த மற்றது ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்குன்னா இது செய்ய ஒன்று ஒன்றா விட்டுப்பட்டுருவாங்களா, இல்லை அது மனம் இதுவும் அலையுமா, அதுவும் போகுமா? அது வந்து சுகோ நம்ம மனதுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம மனமானது எதால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா, நம்ம டெய்லியும் பார்க்குற நம்மளுடைய சுச்சுவேஷன், நம்மளுடைய சூழ்நிலைகள், அது வந்து கான்ஷியஸ் மைண்ட் சார்ந்தது. நம்மளுடைய மரபு, டிஎன்ஏ, நம்ம ஆழ்மன பதிவுகள், இது எல்லாமே வந்து சப்கான்ஷியஸ் சார்ந்தது. இதுதான் நம்ம மனசு வந்து இதுதான் இருக்குது. அப்போ மனசில் வந்து நம்ம ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நான்வெஜ் சாப்பிட தோணுது, ஒரு சிலருக்கு தோணவே மாட்டேங்குதுன்னா அவங்களுடைய சப்கான்ஷியஸ் சம்மந்தப்பட்ட விடயம், அது அவங்களுடைய மரபணு சார்ந்தது. அவங்க முன்னோர்கள் காலங்காலமாக சாப்பிட்டுட்டு வந்ததை இப்பயும் விட முடியாது, அதை விடணுன்ற அவசியமே இல்லை. ஓகேவா? அதனால் அந்த மாமிசன்றது ஆன்மீகத்துக்கு தடையான்னு கேட்டால் அப்போல்லாம் தடை கிடையாது. அது ஒவ்வொருத்தர் உடம்பு வாக பொறுத்து. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எத்தனையோ இஸ்லாமியர் வந்து 100 வயது வரையுமே, 80, 90, 100 வயதுமே நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்து இறக்குறாங்க. அவங்க எல்லாருமே அதிகமாக நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆனால் எத்தனையோ ஹிந்துஸில் உள்ளவங்க நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்க, ரீசெண்டாக இப்போ ஒருத்தர் கூட 50 வயது தான், ஓகே, பியூர் வெஜிடேரியனாக ஹார்ட் அட்டாக் இறந்துருக்கார்.
அப்போ என்னென்னா உடம்பும் மாறுதில்ல. ஒரு ஒரு சிலருக்கு வந்து உடம்பு அதுக்கேற்ற பழக்கிக்கிறதுல. ஒரு சிலர் விஷத்தையே குடித்தாலும் அவங்க உடம்பு நல்லா தான் இருக்கும். புரியுதுல்ல? அதே மாதிரி தான் நான்வெஜ்ஜுன்றது எல்லாருக்கும் கெடுதல் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்கவுங்க தன்மையை பொறுத்து அது மாறுபடக்கூடியது. புரியுது சகோ. நீங்கள் நிறைய வாட்டி சொல்லுவீங்க அது வந்து நமக்கு ஒரு இடத்துல தேடி தேடி போய் சாப்பிட்றத விட்டுட்டு அப்போ சாப்பிட்றது தான் நான் பழகிக்கிறேன். நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஆமாம். அதில் கம்ஃபர்ட் ஜோனில் நான் இருக்கேன் சகோ. எப்படின்னா நான் கடன் அதிகமாக வாங்கி ஒரு கமிட்மெண்ட்டில் போகாமல் இருக்கிறதோ, இதனாலேயே அடுத்து போகாமல் இருக்கிறது, பயம் வருது. சரி சரி. அன்றாட எல்லாத்தையுமே கம்பவுண்ட் சொல்லி நான் ஆனால் கெட்ட பழக்கத்தில் போகாமல் இதுலேயே நல்ல பழக்கத்திலேயே கொஞ்சம் கம்பவுண்ட் சொல்லியே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. கரெக்டு. அதனால அது முன்னேற்றமே இல்லாத மாதிரி இப்படியும் தோணுது நமக்கு. ஆமாம் சகோ. இதுக்கு நாம் கூடிய சீக்கிரம் நம்ம ஆரம்பிப்போம். என்னதுன்னா டெய்லியும் காலையில் 2.5 மணி நேரம் சொல்கிற ஒரு 4-5 விடயத்தை மட்டும் பண்ணணும். காலையில் விடிய காலையில் எந்திரிச்சு. அதுக்கு மேலே எந்த ரூலுமே இல்லை. நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம், என்ன வேணால் பண்ணலாம். பிரம்மச்சரியத்தில் நிறையா ரூல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது. ஃபோன் நோன்லாம் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் டெய்லியும் விடிய காலையில் எந்திரிச்சு 2.5 மணி நேரம் சொல்கிற ஒரு சில விடயங்களை பண்ணணும். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பண்ணணும். அப்படி நாம் பண்ணிட்டோன்னா அதில் என்ன தெரியுமா சீக்ரெட்டு, அதை அந்த 2.5 மணி நேரம் காலையில் சரியாக எந்திரிச்சு பண்ணிட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம சரியாக இருந்துடும். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துடும். ஸோ அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், நம்ம அதை பண்ணலாம். அது ஆக்சுவலாக இதை பற்றி ஒரு டவுட் எனக்கு. இப்போ நம்மளோட எண்ணங்களும் இல்லை, ஃபோக்கஸ் வந்து நம்ம அதிகமாக நம்மளோட நெத்தி பொட்டுல குவிக்கும் போது நம்மளை உள்நோக்கி இழுக்குது இல்லை, அது வந்து ஒரு த்ரஸ்டோல்ல இழுத்துக்கிட்டு போகும் பயங்கரமா. சரி சரி. ஆனா அது போற வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா நீங்க ஃபோக்கஸை விட்டோம் அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா, ஒரு துணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு வெயிட்டான பாலை உள்ள போட்டுட்டு அதை ஸ்லோவா அப்படி வெளியே எடுக்கிறீங்கன்னா அது எப்படி மெதுவா மேல வரும்ல, அந்த மாதிரி நெத்தி பொட்டோட இடம் வந்து உள்ள போயிட்டு திரும்ப வெளியில வர மாதிரி இருக்கும். இது வந்து நல்லதா கெட்டதான்னு கேட்டா, வேற ஒன்றும் கேட்கல. ஓ, நல்லதா கெட்டதான்னு கேட்குறீங்களா? நல்லது சகோ, இது இயல்பு தான், நார்மலாக வர்றது தான். இல்ல யூஸ்வலா ரொம்ப நம்ம டிஸ்டர்ப்டா நிறைய தாட்ஸ் அது மாதிரி ஓடிட்டு இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இதுல அந்த மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த மாதிரி உட்காந்துட்டு நம்ம ஃபோக்கஸை வந்து பண்ணும்போது இப்போ இயல்பா நீங்க சொல்றீங்களா அந்த இடத்துல ஃபோக்கஸ் வைக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு உணர்வு வரும், வலிக்கும், தலை வலிக்கும் அப்படிங்கிற அந்த இடத்துல சொல்றீங்களா. பட் நானா மற்ற என்ன எவ்வளவு இது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளே த்ரெஸ்ஹோல்ட் பண்ற மாதிரி ஃபுல்லா வச்சு அழுத்தும் போது அதனால ஏதாவது அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இதுக்கும் அதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி? வித்தியாசம் இருக்கு சகோ. என்னதுன்னா நம்ம மனதை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் செலுத்துறது ஃபோக்கஸ் பண்ணுறது. கரெக்டாக போன வாட்டி கூட சொல்லியிருந்தேன், பல்லு வலி இருக்கும்போது நம்ம மனசு வந்து அது சார்ந்த எண்ணங்களே உருவாகிட்டே இருக்கும். நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக வேலையே பார்க்க முடியாது, அதையே தோணிக்கிட்டே இருக்கும். அது அப்போ ஒரு இடத்துல பிரச்சனைனா நம்ம மனசு அங்கே போகுது. ஓகேவா, இதான் கான்செப்ட். அப்போ இங்கே நெத்தி போட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல என்ன வித்தியாசம்னா, இது சாதாரணமான இடம் கிடையாது. இது வந்து விண்கல நாடிக்கு தொடர்புடையது, பீனியல் கிளாண்டுக்கு தொடர்புடையது. இந்த விண்கல நாடின்றதே விண்கலம் தான். இது வந்து பிரபஞ்சத்துடைய தொடர்புடைய ஒன்று. பிரபஞ்சத்துடையனா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம மனமானது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா நம்ம உடம்புலேயும் இருக்குது, உடம்பு வெளியவும் இருக்குது. இதுதான் பதில். அதை நம்மளால் பார்க்க முடியாததுக்கான காரணம் வந்து நம்ம இந்த 3 டைமென்ஷன், இந்த முப்பரிமாண உலகத்தில் நம்மளால் வந்து ஒரு சில விடயங்கள் தான் பார்க்க முடியும். இதை தாண்டி இந்த ஆறா மனம் இதெல்லாமே வந்து இதோட வடிவமே வந்து பார்க்கணுன்னா நம்ம அடுத்த நிலைக்கு போயிடணும், அடுத்த டைமென்ஷனில் பார்த்தா தான் தெரியும். அப்போ நம்ம மனமானது எங்கே இருக்குன்னா 3rd டைமென்ஷனுக்கும் இதுக்கு மேலே உள்ள நம்மளுடைய விண்ணுக்கும் மண்ணுக்கும் உள்ள நடுவில் உள்ள ஒரு பாலம், ஒரு கேட்வே தான் நம்ம மனசு. இப்போ நீங்கள் நெத்தி போட்டில் கவனம் செலுத்தும் போது என்ன நடக்குதுன்னா, நேராக விண்கல நாடி ஆக்டிவேட் ஆகுதா. அப்போ மனமானது இங்கேயும் போகும் அங்கேயும் போகும். ஓகேவா, இது ரொம்ப நல்ல பயிற்சி தான். இது நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஆமாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. ரிலாக்ஸாக ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே விட்டுட்டு போயிடுறீங்க, உங்கள் மனசு வந்து கொஞ்ச நேரம் அங்கே போயிட்டு வருது. அதே சமயத்தில் ஒரு சில வாட்டி உங்களுக்கு ஃப்யூச்சரும் இந்த மாதிரி பண்ணும்போது ஃப்யூச்சரும் தெரியும், கடந்த காலமும் டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் மாதிரி போயிட்டு வரும். அது இது நல்ல விடயம் தான். இது பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும். அது கரெக்டு தான். சின்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, என்னடா தூக்கத்துலையும் தவறு செய்யலாம்ட்டு. ஆமாம், ஒரு நாள் எனக்கு ஆக்சிடென்ட் இல்லையேண்டா, அந்த எதிர்பாராத விதமாக வந்து அப்படின்னா தூங்கிட்டு இருக்கேன். அப்பதான் தூக்கத்தை கூட போறேன்.
நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அது மட்டும் சொல்லுங்கள், கேட்கல. அதான் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள் தூக்கம் போகக்குள்ள அப்ப என்ன செய்யண்டா அந்த என்ன சொல்றது நானே எழும்பி அந்த என்ன சொல்றது எழும்பி இருந்து தியானம் செய்யற மாதிரி வருவது, அதாவது மூச்சை கவனிக்கிற மாதிரி வருதுன்னு வந்தது. ஆனா வெறும் 5 செகண்டுக்குள்ள இருந்தது. அது பிறகு பழையபடி மத்த கணக்கெல்லாம் போய்த்தது. அதையும் சொல்ல மாட்டேன். சரி சரி, அது ஆமாம், அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க, ஓபிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கத்தில் அது நல்லது தான் சுகு, அது நல்ல விடயம்தான். ஒரு சில வாட்டி தூக்கத்தில் நாமளே வந்து நம்மளுடைய உடம்பை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் அது. இப்போ நான் சொன்னேன்ல, அந்த ஒரு இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வானத்தை சும்மாவே பார்த்துட்டே இருக்கணும். சரி, அப்படியே பார்த்துட்டே இருங்க. நம்ம மைண்டு வந்து இந்த ப்ரெசன்ஸை மறந்து அந்த வானத்தையே பார்த்துட்டு இருக்கும். எந்த ஒரு அலைகளும் ஓடாது, எந்த ஒரு எண்ண அலைகளும் ஓடாது. குறுகுறுன்னு நெத்தி போட்டுல இந்த இது இருக்கும். அந்த ஃபீலிங்கோடய நம்ம அப்படியே பார்த்துட்டே இருங்க. அப்புறமா ஏதாவது நியாயமான ஆசைகள் கோரிக்கைகளை வைங்க, கண்டிப்பா நிறைவேறும் சகம். ஓகே ஓகே சார், ஓகே. இப்போ எனக்கு வந்து ஒரு 2 கேள்விகள் இருக்கு, இந்த தெளிவுன்னு சொல்லுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டலினி தவம் செய்யும் போது நம்ம வந்து ஓம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம செய்யறோம், சரிங்களா? ஆனா சமஸ்கிருதத்துல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்குமே ஒவ்வொரு பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. மூலதாரத்துக்கு லம், வம், ரம், எம் அப்படின்ட்டு கடைசியில ஓம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணுமா? ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி சகோ சொன்னாரு, நம்ம வானத்தையே வந்து பார்க்கணும் அப்படின்னுட்டு, ஒரு விஷயத்த வந்து உத்து பார்க்கணும் அப்படின்னு. இதுல ஒரு செய்தி சொல்லிக்கிறேன். நம்ம பிரெஞ்சு ஒரு தீர்க்கதரிசி நோஸ்ட்ராடமஸ் பத்தி சொல்லணும். இப்ப அவர் வந்து பிறப்புல யூதர் தான், இருந்தாலும் ஒரு விதமான தியான முறையை வந்து அவங்க சொல்றாங்க. என்னன்னா, அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு கேண்டில்ல வந்து விளக்கு ஏத்தி வச்சுட்டு அந்த சுடரையே பார்ப்பாரு. புரியுதுங்களா? அதாவது பஞ்சபூதத்துல நாம வந்து எதுல நம்மளோட கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கோமோ நமக்கு வந்து எதிர்காலத்தை பத்தின ஒரு விஷன் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு பயிற்சி செஞ்சனாலதான் நோஸ்ட்ராடமஸ்க்கு அது அப்படி ஒரு சக்தி கிடைச்சது, எதிர்காலத்தை பத்தி அவர் எழுதி வைக்க முடிஞ்சதுங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து நான் படிச்சேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. சரி சார், முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம் சொல்கிறாங்கள, இது வந்து நம்ம தமிழர் முறை, நம்ம சித்த மரபுப்படி அப்படி எதுவும் கிடையாது. சித்த மரபில் இது கிடையாது. ஓம் மட்டும்தான். ஓம்ன்றது தமிழ் எழுத்து. அதே மாதிரி சிந்துவெளி இதிலே உள்ளது, முருகன் உருவாக்கப்பட்டது. நம்ம தமிழ் முறைப்படி சொல்கிறேன். இதை தாண்டி இப்படி சொல்கிறாங்கன்னா அது வந்து நான் ப்ராக்டிஸும் பண்ணதில்லை. அப்படி பண்ணிவிட்டு அப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அது ஓகே, சந்தோஷம். பட் அந்த ஓமுன்றதே போதுமான அளவு தான். நம்ம ஒன்றும் வித்தியாசமாக சொல்லணும்னு எனக்கு தெரிஞ்ச அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னுடைய குண்டலினி பயிற்சியுமே அதுவாக தான் இருக்கும். திராடகம் இருக்குல்ல, இது பேர் வந்து திராடக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது பேர், இது நிறைய பேர் இதை வச்சு ஸ்கேம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த திராடகத்தை சரியான முறையில் நம்ம பண்ணும்போது நிச்சயமாக குண்டலினி சக்தி எழும். நான் சொல்லித்தர மெத்தடுமே இதுதான். திராடக மெத்தடு இருக்குது, இதில் நிறைய விதமான மெத்தடு இருக்குது, பவர்ஃபுல்லான மெத்தடு. ஆனால் இதை பல விதமாக பலருமே வந்து தவறான இதில் தான் சொல்லி தந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தெரியலையா இல்லை வேணுன்னே சொல்கிறாங்களான்னு தெரியல. அதனாலே நிறைய பேருக்கு வந்து அந்த குண்டலினி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வர மாட்டேங்குது. சரியான முறையில் நம்ம இதை பண்ணும்போது நிச்சயமாக அது நடக்கும். நீங்கள் நாஸ்ட்ராடமஸ் இது சொன்னீங்கள்ல, அவர் பண்ணாரா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அப்படி ஒரு கேரக்டர் இருந்ததா இல்லையான்னு தெரியல. பட் வந்து அவர் அந்த பண்ண டெக்னிக் வந்து உண்மை தான். அது வந்து நம்ம சித்தர்கள், எல்லா சித்தர்களுமே அதை பண்ணியிருக்காங்க. நம்ம அருட்பெருஞ்சோதியார் முதற்கொண்டும் இது வந்து மஸ்ட்டு சித்த மரபில். ஆனால் இது வந்து வெளிப்படையாக யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இதை வந்து இப்போ சும்மா கண்ணுக்கான எக்ஸசைஸ் மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க, கேண்டில் பாருங்கள் அப்படின்னு. அதையும் தாண்டி இதை நம்ம சரியான முறையில் பண்ணும்போது பல சூட்சுமங்கள் வந்து இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. நான் கொடுக்குற அந்த குண்டலினி ப்ராக்டிஸுமே இதை வச்சு தான் நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது உண்மை தான் சகோ. சகோ, எனக்கு 2 சந்தேகம் இருக்கு. இன்னொரு விஷயம் பகிர்ந்துக்கணும்னு விருப்பப்படுறேன். ஃபர்ஸ்ட் என்னோட சந்தேகத்தை கேட்டுடுறேன். நான் தவம் செய்யும் போது நான் கண்ணை மூடி என்னோட மூச்சு காத்த நான் கவனிக்கும் போது எனக்கு நான் எந்த அறையில உட்கார்ந்துருக்கணும் அந்த அறையில இருக்க பொருட்கள் எல்லாம் 3D டைமென்ஷன்ல எனக்கு தெரியுது சகோ.
அது நான் நல்லதுதான் பண்ற கண்டிப்பாக. ப்ரொசீஜர் கரெக்டா கரெக்ட் கரெக்ட் தப்பான்றது கரெக்ட் எனக்கு தெரியும். ரொம்ப சரியான இதில் ஆனா தான் இருக்கீங்க. கண்ணை கரெக்டு. மூடி இருக்கும்போதே என்னால விஷுவலா பார்க்க முடியுது. ம் என்னோட அறையில என்ன இருக்குன்றது இடதுபுறத்துல இருந்து அப்படியே நடுப்பகுதி வந்து அப்படியே வலதுபுறம். சரி எனக்கு பேக் சைடு வந்து இருக்கிறதுனால அது எனக்கு தெரியல. ஆனா என்னால விஷுவலா அதை பார்க்க முடியுது சகோ. சரி, இதில் எனக்கு நான் ஒன்று ஃபேன் சொல்கிறேன், இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு விஷுவலாக தெரியுதுல, என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பொண்ணு இருக்காங்களே, சின்ன பொண்ணு, அவங்கள ஆமா நீங்கள் ஆமா தவம் பண்ணுங்க. பண்ணும்போது அவங்க பொண்ணு பையன்கிட்ட சொல்லிக்கோங்க, நான் தவத்தில் இருப்பேன், நீங்கள் எனக்கு பின்னாடி இருந்து ஏதாச்சும் ஒன்று எழுதி வைங்க, நோட்டில் எழுதி வச்சுட்டு போங்க, எழுதி வச்சுட்டு போக சொல்லிடுங்க. ஓகேவா? நோட்டை திறந்தே வச்சுருக்க சொல்லுங்கள், இல்லை வந்து செவத்தில் ஒட்டிட சொல்லுங்கள். நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. நீங்கள் அதை பார்க்காம தவத்தில் உங்களுக்கு அந்த சைடில் தெரிஞ்சு செவத்தில் அவங்களால அது படிக்க முடியுதா அப்படின்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கண்டிப்பா ஓகேவா? எப்படி சரிக்கா. பண்றது இதை நம்ம சரி. ரெண்டாவது என்னன்னா, நான் இப்போ எனக்கு அந்த விஷுவலைசேஷன் தெரியுது இல்லையா, அதனால ஆமாம். நான் சமையலறை இருக்கும்போது நான் வந்து ஹாலில் வந்து சாங்ஸ் ஏதாவது மைல்டாக ஓடிட்டே இருக்கும். நான் சமையலறையில் காய்கறி அரிஞ்சிட்டு சமைச்சிட்டு இருக்கும்போது என்னோட மூச்சு காற்றை சுவாசிக்கும் போது ஒரு 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 நிமிடத்துக்கும் குறைவாகவே எனக்கு அப்படியே சைலண்ட் மூடில் இருக்கு சகோ. எதுவுமே எனக்கு கேட்கல. அப்படியே ஹாஃப்ல இருக்கு எனக்கு. அது கொஞ்சம் எனக்கு ஒரு பயத்தை ஏற்படுது. அந்த இடத்துல நான் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். இவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணும். ஆனா நான் முழிச்சுட்டு தான் இருக்கேன், வேலை செய்யறேன், என்னோட மூச்சு காத்த நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். அந்த ஒரு செகண்ட், அந்த ஹாஃப் செகண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டைம்ல எனக்கு அது டோட்டலா அப்படியே கொய்யின்னு கேட்கல. அது மட்டும்தான். அது எதனால சகோ எனக்கு அப்படி வருது? அது வந்து இது வந்து ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலை தான், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இது. இது என்ன நடக்கும்னா, நம்ம மனம் வந்து இயங்கிட்டே இருக்குல்ல, நீங்கள் மூச்சு காற்று கவனிக்கிறீங்களா, அதான் பிரச்சனைங்க. அப்படி கவனிக்கும்போது நம்ம மனசு வந்து திடீர்னு என்ன அலைகளை உருவாக்குறது நிப்பாட்டும். அது சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த அனுபவம் நீங்கள் பயப்படலாம் தேவையில்லை. நாம் கூட நான் ஒரு இது வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். சொல்லும்போது கூட எனக்கு அப்படியே குப்புன்னு வேர்க்குது அந்த விஷயத்தை. நான் உங்களுக்கு அது பார்க்கும்போது கூட தெரியாதனால நீங்கள் அது எதனாச்சும் தப்பாக இருக்குமோன்னு நினைக்கிறீங்க. தப்புலாம் அதெல்லாம் சரியான ஒன்று. வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு வந்து சுற்றி அமைதியாக நம்ம வந்து அப்படியே ஏதோ ஒரு ஞானி மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம மனசு எனக்கு அந்த பாட்டு பாடுற சவுண்டும் கேட்கல. ஆமாம் நான் வேலை ஆமாம் செய்யறேன், சமையல்ல செஞ்சுட்டு இருக்கேன், அது எதுவுமே எனக்கு எதுவுமே இல்லை. அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஆமாம், நீங்கள் அதை அனுபவிங்க. நீங்கள் அதை அப்படியே அனுபவித்து கடந்து போகணும், அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு நார்மலான ஒன்று. எனக்கு அந்த விஷுவலைசேஷன் தெரியறதுனால நம்ம சரி இப்படி செஞ்சு பார்க்கலாம்னா இதுலயும் அந்த ஒரு ஒரு இது வருது சகோ. அதான்க்கா, உங்களுக்கு வந்து மெயின் வந்து பயம் இருக்குது. ஓகேவா? அந்த பயத்தை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே சரியாயிடும். ஓகேவா? நம்ம அதுக்கு பண்ணுவோம், அடுத்தடுத்த பயிற்சிகள் அது சார்ந்த எதுவும் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். நன்றி சகோ. அதே மாதிரி ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது இப்ப சொன்னதில்ல, ஒரு சகோதரர் சொன்னாங்கல்ல, அந்த தீபம் வச்சு மெடிடேஷன் பண்றது. ஆமாம் நான் செஞ்சிருக்கேன் சகோ. அது என்னோட தனி அறையில என்னோட நெத்தி போட்டுக்கு நேரா இருக்கிற மாதிரி ஒரு தீபத்தை எதுக்காகன்னா எனக்கு ஒரு நேர்மறை சிந்தனை வரணும் அப்படின்றதுக்காக நான் அதை முயற்சி பண்ணியிருக்கேன் சகோ. அந்த தீபத்தை பார்த்துட்டு நம்ம ஒரு நிமிடம் அந்த கண்ணை மூடிக்கிட்டு அந்த தீபம் தெரியுது நம்மளுக்கு விஷுவலா, அதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சகோ. அதை நான் பண்ண ப்ரொசீஜர் கரெக்டாக என்னன்றது தெரியல. அதுதான் உங்ககிட்ட நான் அதை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். சரி சரி சரி, அது நல்லது தான், கரெக்டானது. இப்போ நீங்கள் கண்ணை மூடினப்போ என்ன தெரிஞ்சது? அந்த எல்லோ கலர்ல இருக்கு. ஆனா இந்த விளக்கு எனக்கு கான்சென்ட்ரேட் இல்ல, பட் எல்லோ கலர் ஃபுல்லா கண்ணு ஃபுல்லா அந்த எல்லோ கலர்ல ஓகே ஓகே ஓகே. நீங்க அதை ரெகுலரா பண்ணும்போது என்ன இதுன்னு ஃபுல்லா எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இல்ல சகோ. ஆமாம் ஆமாக்கா, இப்போ நீங்கள் இந்த தீபம் வச்சு பண்ணுறீங்களே, இது வந்து பவர்ஃபுல்லான மெத்தடு. ஓகே, இது ஒரு சில வாட்டி நம்ம தவறுதலாக பண்ணும்போது ஒரு சில நெகட்டிவ் இது நடக்கும், பட்டு சரியான முறையில் பண்ணும்போது இது நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். இதில் வந்து அட்வான்ஸான நிலை நீங்கள் போகும்போது எப்படி இருக்குன்னா, அதை நீங்கள் அந்த நம்ம விளக்கோட ஒளியை பார்க்குறோம்ல, அந்த விளக்கு கண்ணை மூணா விளக்கோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும், அவ்வளோதான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் நாளாக நம்ம பண்ணும்போது உள்ளே நமக்கு நல்லா 2 கண்ணுக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு அரிசி இருக்குது பாருங்கள், அரிசி பருப்பு மாதிரி. அந்த அரிசி பருப்பே வந்து ரேடியம் பச்சை கலர் ரேடியம் மாதிரி இருக்கும்ல, அப்படி ஒரு அரிசியாக ஒரு குண்டான அரிசி மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த அரிசியை நம்ம பார்ப்போம். அந்த அரிசி எப்படி இருக்கும்னா, போயிட்டு பால் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி செவத்தில் வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுவுமே வந்து நீங்கள் நிப்பாட்டணும்னு பார்ப்பீங்க, ஆனால் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது நீங்கள் கண்டுக்காத போது வந்து நிற்கும் நடுவில். ஸோ அது அடுத்தடுத்த லெவல் இது, நம்ம அதை பார்ப்போம். குண்டலினி அப்படின்றது என்னதுன்னா, நம்மளுடைய குண்டான் பகுதி இருக்குது நம்மளுடைய உடம்புல, குண்டான் கீழ் பகுதியில் உள்ள
ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றலானது நம்ம வந்து ஒரு சரியான முறையில் அதை தட்டி எழுப்பிட்டோன்னா அது மேலே வர ஆரம்பிக்கும். அந்த சக்தி மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்மளுடைய மூளைக்கிட்ட இருக்குல்ல, அங்கே தான் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அங்கே போயிட்டு அதனுடைய ஆற்றல் போயிருச்சுன்னா நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டு, பீனியல் கிளாண்ட் அது சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். சிறப்பாக செயல்படும்னா நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டால் நம்ம உடல்நிலை சீராக ஆரம்பிக்கும். நம்ம பல நாட்பட்ட வியாதி இருக்கும், நாட்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்ல வரல, ஆனால் அந்த பிரச்சனை இருந்தாலும் இல்லாத மாதிரியே தெரியும். உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஓகேவா? எல்லாம் உடம்புல நோயே இருக்காதுன்னு சொல்ல வரல. ஆனால் உடம்பு வந்து ஒரு நோய் இருந்து உடம்பு எப்படி வீக்காக இருக்குமோ அது சரியாயிடும். உடம்பு ரொம்ப ஆக்டிவாக இருப்போம். உடம்பு அளவில் ரொம்பவே நல்லா வீரியமாக இருக்கும். அதே மாதிரி மனதளவில் இந்த விண்கல நாடி இருக்குல்ல, அது ஆக்டிவேட் ஆகும்போது பீனியல் கிளாண்ட் நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு கூட உள்ள கனெக்ஷன் வந்து அதிகரிக்கும். அது அதிகரிக்கும் போது தான் நமக்கு வந்து எதிர்காலம் தெரிகிறது, அதுக்கப்புறம் கடந்த காலத்தை பார்க்குறது. எல்லாருக்குமே எதிர்காலம் கொஞ்சமாக கண்டிப்பாக தெரியும். யாரோ ஃபோன் பண்ண போகிறாங்க, நமக்கு முன்னாடியே பண்ண போகிறாங்கன்னு நினைப்போம், டக்குன்னு கால் வரும். இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நடக்க தான் செய்யும். ஆனால் இந்த குண்டலினி எழுந்து நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமாக வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது, அப்படியே நம்ம கடவுளாயிட்டோமோ அப்படின்லாம் நம்ம மனசு வந்து ட்ரிகர் போகணும். ஆனால் அதுவுமே ஒரு சின்ன லெவல் தான், சின்ன ப்ராசஸ் தான். எல்லாத்தையும் நம்ம தாண்டி போகணும். ஒன்றுத்துலேயே நம்ம மூழ்கிட்டோன்னா நம்ம அங்கேயே ஸ்டாப் ஆயிடும். அது குண்டலினி எழுப்பிட்டேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த விண்கல நாடி ஆக்டிவேட் பண்ணாங்களா, இல்லை வந்து இதை நாடி ஆக்டிவேட் பண்ணாங்களா, இல்லை இந்த சுசுமன நாடி அதை எழுப்பினாங்களா, அந்த அளவுக்குலாம் யாருக்கும் தெரியாது. நான் எழுப்பிட்டேன்னுவாங்க. ஒரு சிலர் வந்து அந்த நெத்தி போட்டில் வேதாத்திரி இதில் வந்து கை வச்சோன்னே அங்கே ஒரு அழுத்தம் வந்துடும். அப்போ உங்களுக்கு குண்டலினி எழும்பிழிச்சு போங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே வந்து கீழே உள்ள சக்தி மேலே வரல, மேலே உள்ள ப்ரெஷரால் அது வந்து அங்கே ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. அந்த அழுத்தம் ப்ராக்டிஸ் ஆக விண்கல நாடியே ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் இயல்பாக வந்து குண்டலினி சக்தி கீழேருந்து எழும்பணும். அது சரியான முறையான பயிற்சி மூலமாக நம்மளால் அது எழுப்பிட முடியும். அப்படி பயிற்சிகள் இல்லாமலும் ஆக்சிடெண்ட்டாலும் எழும். அது வந்து நம்ம சிவன் அவருக்கு வந்து ஆக்சிடெண்ட்டாக தான் எழும்பியிருக்கும். அதை மாதிரி ஆக்சிடென்டல் குண்டலினி அவேக்கனிங்கிற ஒரு ப்ராசஸே இருக்குது. ஆக்சிடென்டலாக நமக்கு வந்து அந்த விட்டகுறை தொட்டகுறைன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி தான். நம்ம இந்த ஃபீல்டே சூஸ் பண்ணிட மாட்டோம், ஆனால் நம்மளை அப்படியே இழுத்து கூப்பிட்டு வரும். அந்த மாதிரி எழும். அப்படி எழுதுறது அது என்னென்னா, தானாக முடிஞ்ச அளவு அதை ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவங்க கடினப்பட்டு தவம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்க ஒரு லெவலில் விட்டு போயிருப்பாங்க, அவங்களால கண்டினியூ பண்ண முடியாதுல்ல. அது ஆனால் ஒவ்வொரு ஜென்ரேஷன் தாண்டி அவங்களோட மரபணு திருப்பி வந்து அவங்க திருப்பி பிறந்து அவங்க விட்டதுலேருந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் விட்டக்குறை தொட்டக்குறை. ஓகேவா? அப்படி ஆரம்பிக்கிற ஒரு நிறைய பேருக்கு அப்படி நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்னா, நமக்கு இயல்பாகவே எல்லாம் ஈஸியாக நம்ம கற்றுப்போம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, அதனால் எல்லாமே ஈஸியாக நாலேஜ் நமக்கு கிடச்சிரும். அதுக்கு அடுத்த லெவல்லேருந்து நம்ம கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நடக்கிறது இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த குண்டலினி சக்தியை ஒழுங்காக பயன்படுத்த தெரியாமல் அவங்களுடைய மூளை சித்தம் கலங்குனவங்க பல பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு கிளாஸ் போய் தப்பாக எழுப்பியிருப்பாங்க. அதனால் வந்து ரொம்ப அவங்க லைஃபே வந்து ஒரு மாதிரி டார்க்காக நெகட்டிவாலாம் போகும். இதை வந்து ஒரு கரண்ட்டு ஷாக் அடிக்கிற மாதிரி தான். கரண்ட்டை சரியான முறையில் நம்ம கையாளணும், இல்லைனா வந்து நம்மளை தூக்கி போட்டுரும். அது மாதிரி தான் இந்த குண்டலினி சக்தியும். இதை வந்து நம்ம மதித்து இதை சரியான முறையில் நம்ம எழுப்பணும். இல்லைனா இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டாக எழும்பி ஒரு சிலருக்கு நல்ல முறையிலும் நடந்திருக்கு, ஒரு சிலர் பயிற்சி போயுமே மோசமாகவும் ஆயிருக்கு. ஏன்னா எல்லாமே அவங்களுடைய மனம் சார்ந்தது தான். மனம் திடமாக வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை வந்து சரியாக இது பண்ணணும். உடல் அளவுலேயும் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தோன்னா நம்ம சிறப்பாக நம்ம இந்த குண்டலினியை வந்து எழுப்பிட முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அது வந்து நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய இது நடக்கும். எதுவுமே பயப்பட தேவையில்ல. எல்லாமே நம்ம மனம் உருவாக்குற ஒரு மாயை தான். மாயைனா அப்போ ஒரு உண்மை கிடையாதுன்னா உண்மை தான். இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையுமே மாயை தான். இப்போ நம்ம சுற்றி உள்ள ஏதாவது பொருள் வாங்கியிருப்போம்ல, ஏன் வாங்கினோம்? நம்ம மனசில் ஏற்பட்ட ஆசையால் வாங்கினது தானே. அதுவுமே மாயையால் உருவாக்கப்பட்டது தான். இந்த தேர்ட் டைமென்ஷனை தாண்டி மற்ற டைமென்ஷன்கள் நம்மளால் சிந்திக்கவே முடியாத அளவுக்கு உள்ளதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒரு துளி லைட்டாக தெரியும் குண்டலினி எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ. அதையும் நம்ம பிரம்மாண்டமாக பார்ப்போம். ஆனால் அதை அப்படி பார்க்காம நம்ம அதை ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் கடந்து போய்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, இது குரு மூலமாக தான் கற்றுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நமக்கே ஒரு இன்வால்மெண்ட் இருந்து நமக்கே மனம் திடமாக இருந்ததுன்னா நாமளே தனிப்பட்ட முறையில் கற்றுக்கலாம்.
இல்லைனா ப்ராப்பராக குரு மூலமாக கற்றுக்கணுன்னாலும் அப்படி தாராளமாக கற்றுக்கலாம். ஒருத்தர் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்காங்களா இல்லையான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுப்போனா, அவங்களுடைய கான்ஷியஸ் லெவலை வச்சு, அவங்களுடைய அறிவு நிலையை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய செயல்னு ஒன்று இருக்கும்ல, ஒருத்தர் ஒன்று செய்கிறாங்க, அவங்க செயலை வச்சு அவங்க அறிவு நிலை அங்கே எந்த லெவலில் இருக்குன்றதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மெடிடேஷன் பண்ணும்போது எனக்கு அது தெரிஞ்சது இது தெரிஞ்சது, நிறைய விஷயம் சொல்லுவாங்க, நமக்கே அது தெரிஞ்சிருக்காது. அப்போ வந்து அவங்க ரொம்ப நல்லாவே இருப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. அதெல்லாம் அவங்களுடைய நிறையா கற்பனையாக தான் இருக்கும். ஓகே, நிறையா அவங்க மனசு ஏற்பட்ட கற்பனையாக தான் இருக்கும். அவங்க அறிவே கம்மியாக தான் இருக்கும். அவங்களுடைய கான்ஷியஸ் லெவல் அதிகமாக இருக்கும். நீங்கள் குண்டலினி அவேக்கன் ஆனதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆன்மீகத்தில் அந்த பயிற்சி பண்ண நீங்கள் மற்ற உங்களை சுற்றி உள்ளவங்களோட தனி வேறுபட்டு காண்பீங்க. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் வந்து ஒரு லெவல் வரையும் உங்களை எல்லாரும் ஒரு மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இல்லை உங்களை 100ல் ஒரு எல்லாரோடையும் சேர்ந்து தான் மிங்கிலாக ஒரு ஆடாக பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆன்மீகத்தில் வந்து உயர்ந்த லெவலுக்கு போகும்போது நீங்கள் கூட்டத்தில் தனியாக தெரிய ஆரம்பிப்பீங்க. அது ஏன்னா நீங்கள் போட்டிருக்க மேக்கப்போ இல்லை வந்து உங்களுடைய முகமோ கிடையாது, உங்களுடைய கான்ஷியஸ். நம்ம கான்ஷியஸ் வந்து பெருசாக விரிவடையும் போது மற்ற மனிதர்களுக்கு நம்மளை பார்க்க வந்து ஒரு விதமாக ஒரு ஈர்ப்பு நடக்கும். அது அவங்கள நம்ம ஈர்ப்போம், நம்மளுடைய செயல்பாடும் எப்படிப்பா இது நடக்குது, செம்மையாக பண்ணுறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் நம்ம சித்தர்கள் மனிதர்களை விட வேறுபட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கான்ஷியஸ் லெவலில் உயர்ந்திருப்பாங்க. அதனால தான் அவ்வளோ விடயங்களை அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சுது. சும்மாலாம் கிடையாது, குண்டலினி எழுப்பிட்டேன் நான் வந்து தவத்திலே இருக்கேன்னா அது கிடையாது. நாம் வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும். இதுதான் குண்டலினியோட சூட்சுமமே. அதான் இந்த அன்பு காட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏசுநாதர் அப்புறம் அருட்பெருஞ்சோதியார், இது அவங்க சூட்சுமமாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அன்பு காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், குண்டலினி பயங்கரமாக ஏறும். ஆனால் அன்பு காட்டுறதுனா என்ன ஏதுன்றதை நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். உண்மையிலே ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரூட் வந்து இந்த அன்பு கருணை மூலமாக குண்டலினியை வந்து ரொம்ப வேகமாக எழுப்ப முடியும். ஆன்மீகத்திலே உயர்ந்த லெவல் நம்மளால் போக முடியும். ரொம்ப நன்றி. நம்ம அடுத்த டாபிக் வந்து நம்ம வித்தியாசமானதாக நம்ம ஒன்று இது பண்ணி பார்ப்போம். எல்லாருக்கும் நன்றி.